50,000 ரூபாவா? எப்படி காசு கட்டின? என்னோட பாக்கெட் மணியை வச்சு ஏசி வாங்கிட்டேன். ஏசி வாங்கிட்டு எப்படி நீட்டிட்டு போறா பாத்தியாக்கா? அவன் நீட்டிட்டு போனதை கூட ஏத்துக்கிடுவேன். பாக்கெட் மணியை வச்சு ஏசி வாங்கிட்டாங்கறத என்னால நம்பவே முடியல டி. இக்கோ ஐடியா, அவ பின்னாலே போய் அவ வீட்ல போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துருவான். ஆமாடி, அது தெரியாம எனக்கு தலையே வெடிச்சிடும். நைட்டு தூக்கமே வராது. எம்மா இந்த ஏசி இறக்கி வை. ஏசியா? எப்படி வாங்குன? உன்கிட்ட ஏது காசு? ஐயோ, நாட்டு நடப்பு தெரிஞ்ச என்ன மாதிரி ஒருத்தர் இந்த வீட்டுக்கு வேணுங்கிறது இதுக்குதான். நாத்து ஏசியை பார்த்தா விலை அதிகமா இருக்கிற மாதிரிலாம் தெரியுது. என்னடி பண்ண? வாய் திறந்து சொல்லு. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் வரட்டா வாரிய? இந்த முக்கு கடையில ஒரு ஆஃபர் போட்டிருந்தான், ஏசி ஆஃபர்னு சொன்னான். போய் கேட்டேன், 1000 ரூபாய் கொண்டு வாங்க ஏசி அள்ளிட்டு போங்கன்னு சொன்னான். நான் 1000 ரூபாய் கொடுத்து ஏசி அள்ளிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். 50,000 சொன்னேன், மீதி காசை யார் கட்டுறது? வீட்டு செலவுக்கே உங்க அண்ணன் சம்பாதிக்கிற பணம் பத்த மாட்டுக்கு, தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு போயிட்டு இருக்கு. இதுல ஏசிக்கு எப்படி காசு கொடுக்க முடியும்? ஐயோ, உங்ககிட்ட நான் ஏதாவது சொன்னனா? மாசம் வெறும் 5000 கட்டினா போதும். 5000க்கு எங்கடி போறது? நாத்து நீ விளாண்டுட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை ஏசியை போய் திருப்பி கொடுத்துரு. 2 மாசம் கெட்டலைன்னா தூக்கிட்டு போயிடுவான். அட